ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன். எப்பயுமே சாமிக்கு வந்து நான் அப்படி படைக்கும் போது வாழைப்பழம் வச்சு நான் படைப்பேன், பூஜை பண்ணுவேன். இன்றைக்கி என்ன சாமிக்கு பழம் வைக்கல. இருக்கட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன். நான் அப்படியே சும்மா சாமியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பத்தி பூவெல்லாம் வச்சு பொருத்தி சாமி கும்பிட்டாச்சு. சாமியை பட்னி போட்டனால கடவுளை வந்து நான் கொண்டு வந்த சாப்பாடு நீ கெட்டு போச்சு. எப்போவுமே நான் கொண்டு வர சாப்பாடு கெட்டு போகாது. இதில் என்ன தெரியுது? சுவாமி இருக்காங்கன்னு உண்மையாக தெரியுது. அப்போ நான் சாமி பட்னியாக இருக்கார், அவருக்கு சாப்பாடு அடுத்த நாள் பார்த்துக்கலான்னு சொல்லி நான் சாமிக்கு இன்றைக்கி வாழைப்பழம் படைக்காதனால கடவுள் ஏன் சாப்பாடை வந்து என்ன செஞ்சிட்டாரு? கெட்டு போச்சு. கடவுள் கெட வைக்கல. வாழைப்பழம் படைச்சி 1/2 மணி நேரம் ஆகிட்டு இப்போ சாமிகிட்ட வந்து கொஞ்சம் அப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா, எனக்கும் கொஞ்சம் தாங்கன்னு கொஞ்சம் பர்மிஷனும் எடுத்துடலாம். மொத்த பழமும் எடுக்கக்கூடாது, ஒன்று அங்கே வச்சிடலாம். இதில் சாமிக்கு படைக்காத தப்புனால என் சோறு கெட்டு போச்சு. எனக்கு பசிச்சதுனால தானே நான் சாமியை நினச்சேன். அப்போ எவ்வளோ பெரிய தப்பு. அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மனம் போல் வாழ்க்கை மனம் போல் மாங்கிடுன்னு. அது அன்னைக்கு புரியல, நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். சாமி விஷயத்தில் நமக்கு பசிக்கிற மாதிரி தான் சாமிக்கும் பசிக்கும். எப்போவாவது வச்சா ஒன்றும் இல்லை, அடிக்கடி வச்சுட்டு ஒரு நாள் வந்து நம்ம அவரை கவனிக்கலன்னு அவர் உடனே தண்டனை கொடுத்துட்டார். நான் கடவுளை அதான் சொல்கிறேன், ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்களா உடனே மண்டையில் கொட்டி தண்டனை கொடுத்துருங்க. மீண்டும் அந்த தப்பு பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி நான் பண்ண தப்பு என்றைக்கும் பண்ண மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். வாங்க அனைவரும் வாழைப்பழம் சாப்பிடலாம். எப்போவுமே வயிறு நிறைய சோறை சாப்பிட்டுட்டு கடைசியில் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா ஜீரணிக்கும் சொல்லுவாங்க. நான் பசிக்கு வாழைப்பழம் சாப்பிட்றேன். வெறும் வயிற்றில் வாழைப்பழம் சாப்பிட்டா எனக்கு கொமட்டும். ஆனால் இப்போ பசி எனக்கு. ஏன்னா இந்த தண்டனை நான் சாமிக்கு காலையில் பூஜை பண்ணும் போது வாழைப்பழம் படைக்காமல் விட்டது என்னோட தப்பு. வெறும் வயிற்றில் ஒரு 4 வாழைப்பழம் சாப்பிட்டேன். எதுவுமே வந்து வயிறு நிறையில, மனசு நிறையில. மோசமானது. அப்போ சுவாமிக்கும் பசிக்க தானே செய்வோம். அப்போ நான் இப்போ எதனால இன்றைக்கி வந்து சுவாமியை மறந்துன்னு சொல்லுங்கள். வாழைப்பழம் சாப்பிட்ட அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி கொமட்டல் மாதிரி ஆகிட்டு, அதனால் ஓடி குடுன்னு பேச்சு வச்சு ஒரு சமோசா வாங்கிட்டு வந்துட்டார். எனக்கு எப்போவுமே வெறும் வயிற்றில் வாழைப்பழம் சாப்பிட்டா ஒத்துக்காது. அதனால் சூடான சமோசா பாவம். இப்போ ஏழையின் பீஸா பர்கர் வாங்க சாப்பிட்லாம். பார்த்தீங்களா, என்னன்னா சரி ஒரு நேரம் சோறு சாப்பிட்லாம், நமக்கு இந்த வரத்து வருது. எத்தனை பேர் இந்த சாப்பாடு இல்லாமல் பசியும் பட்டினியும் வாழ்கிறாங்க. சூடாக இருக்குது, நல்லாயிருக்கு. மும்பை ஸ்பெஷல் வடாப்பாவ் வந்து பதிவு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். டட்டா பை பை, லவ் யூ, பாய். சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்றைக்காவது வேலைக்கு போனதுங்க சாப்பாடு கெட்டு போய் பசியாக இருந்திருக்கீங்களா? ஏதாவது வாங்கி சாப்பிட்டுன்னு சொல்லுங்கள். ஆனால் பசியில் சோறு தான் சாப்பிடணும். இதெல்லாம் சாப்பிட்டா வயிறு வந்து நிறையாது, மனசும் நிறையாது. அந்த நேரத்துக்கு நம்ம சாக்கு பிடிக்கும். டட்டா பை பை, லவ் யூ. பசியிலையும் நான் எப்படி வடாப்பாவ் சாப்பிடணும் கற்றுத்தரேன், சரிங்களா? இப்படி உள்ள சச்சா இதை ஒதுக்கிக்கிட்டு இந்த மிளகா ரெண்டும் சேர்ந்து நல்லா செவன்னு சவைக்கணும். பயங்கர காரம். வாங்க சாப்பிடலாம் வடப்போம்.